மடிப்பு பிஸ்கெட்டுக்கு மைதா மாவு வந்து ஒரு கப்பு 1.5 கப்பு எடுத்துக்கணும். 1.5 கப்பு எடுத்துகிட்டு ஓமத்தை அப்படியே இப்படி தூள் பண்ணி இப்படி போட்டுக்கணும். ஓமம் தேவையான அளவு கொஞ்சம் போல் உப்பு போட்டுக்கணும். தண்ணி லேசாக விதன்னு காய வச்சுக்கணும். நெய்யும் டால்டாவும் கொஞ்சம் போல் ஒரு 1/4 கப்பு அதை தூக்கி இதில் ஊற்றி பிசையணும். பிசைஞ்ச பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். மாவு நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா அப்படி பிசைஞ்சு வெளியே எடுத்துக்காரு. பிசைஞ்சுன்னு ஒன்றை போல் ஆக்கிக்கணும். இதில் வந்து கொஞ்சம் போல் உப்பு போட்டு விதன்னு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். 1 டம்ளர். இதில் சும்மா அப்படி கொஞ்சம் தெளித்து பிசைஞ்சிக்கலாம். இப்படி பிசைஞ்சிக்கலாம். உண்டை வந்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சாச்சு. உண்டைங்களை பிடிச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது மாவு திரட்டி லேவாக 1 லேவு 2 லேவு 3 லேவு 4 5 அதே மாதிரி ஒட்டி போட்டு எடுத்து வச்சுக்கணும். அப்புறமா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு வெட்டும்போது காட்டுறேன். திரட்டிடணும். நல்லா திரட்டி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும் கடாயில். இதில் ஸ்லைஸாக எடுத்து வச்சாச்சு. இது கொஞ்சம் லேசான தீயில் ஒன்றா போடணும். எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா லேசாக கொஞ்சம் இருக்கும்போது கொஞ்சம் சிறுவாக வேகும். ஒன்றா போடணும். இதை வெடித்து வருது பார்த்து பப்ஸு லேவாக வருதா, அது அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுருணும். லேவாக வருதுல அப்படியே திருப்பிக்கணும். அப்படியே திருப்பி விட்டுருணும். சிவந்த பிறகு எடுத்துக்கணும். இந்த ஓமெல்லாம் நல்லா தெரியுது பாரு. ஓமங்கள்லாம் நல்லா தெரியுது. பசங்களுக்கு நல்லா சின்ன வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுக்கலாம். வந்துச்சா சூப்பராக இருக்கும். இனிப்பு இல்லாத பப்ஸு. பப்ஸு ரெடி. சூப்பராக ஆகிடுச்சு. லேவாக பப்ஸு பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை திருப்பி கட் பண்ணி இது உள்ள போட்டு வேக வச்சுருக்கேன். இது பப்ஸு ரெடி ஆகிடுச்சு.